இங்க பாத்தீங்கன்னா கோவில்ல வரிசையா அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பகசுரவன்றவன் என்ன பண்றான், வழியே நிப்பாட்டி எல்லா சாப்பாடும் எனக்கே போடு அப்படின்றான். உடனே அவன் பார்த்து பயப்படுறான். உடனே ஐயோ ஆனா இருங்க நான் போடுறேன்ட்டு அவனை போட்டுடுறான். அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க எங்களுக்குலாம் இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. இது கோவில் சாப்பாடு தானே சொல்லி எல்லாத்தையும் அவன் தட்டுல கொட்டிட்டு அவனை சாப்பிட்டுறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பசியும் தீராம என்ன பண்றான்னா வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனதும் அவங்க பாட்டி கிட்ட சொல்றான், பாட்டி எனக்கு ரொம்ப பசி இருக்குது அப்படின்றான். உடனே அவங்க பாட்டி எடுத்துன்னு வந்து சாப்பாடு கொடுத்துறாங்க. இவனை புத்தி தெரிஞ்சு அவங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னா எனக்கு இந்த புத்தி போகணும்னு சொல்லி டெய்லி சாமி கும்பிடுறாங்க. ஒரு நாள் அவங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு செஞ்சு போடும்போது நெஞ்சு வலி வந்து செத்துறாங்க. அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் நம்மள யாரா பாத்துப்பா, நம்மளுக்கு யாரா டைமுக்கு சாப்பாடு கொடுப்பா அப்படின்ற யோசிச்சு அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்புறம் பார்த்தா மறுநாள் ஒவ்வொரு வீடா போய் பிச்சை எடுக்கிற நிலைமை வருது அவனுக்கு. அவனை போய் ஒருத்தவங்க கிட்ட போய் சாப்பாடு கேட்கறான். அவன் பசியால தானே அவன் பாட்டியை சாவடிச்சிட்ட, நீயும் போய் சாப்பிடான்னு ஒரு ஆண்டி சொல்றாங்க. அவன் மனம் வருந்தி போய் அவங்க பாட்டி சமாதி கிட்ட உட்காரான். அப்பன்னு பார்த்தா அங்க யாரும் படையல் போட்டுருக்காங்க. அந்த படையில எடுத்து இவன் சாப்பிட்டுறான். ஒவ்வொரு நாளும் இப்படியே ஒரு காலத்தை ஓட்டிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதே கல்லணையில மறுநாள் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜிமிந்தார் செத்துறாரு. விதவிதமான சாப்பாடுலாம் அங்க இருக்குது. அதை போய் அவன் எடுத்து சாப்பிடும் போது அவங்க பையன் என்ன பண்ணிடுறான்னா கல்லை எடுத்து அடிச்சிடறான். அந்த அடிச்ச அடியிலேயே அந்த பசியால அவனும் செத்து போயிடுறான்.